Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchenல இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் மட்டன் ஸ்டோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். காரம் அதிகமா இல்லாதனால குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் ஸ்டூ செய்ய நான் இன்றைக்கி 1/2 kg வந்து மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மட்டனில் பாதி அளவு இருந்தால் போதும், ரொம்ப வேணாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. ரொம்ப குக்காக வேணாம். ஒரு 70% வந்து மட்டன் குக்கானால் போதும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மூணு விசில் வரட்டும். மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததான் மட்டன் ஸ்டோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணலில் ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் காய வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன லீஃப் வந்து பிரியாணி இலை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்ச பிறகு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க மட்டன் பீஸை சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியும் இதோட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு வந்து இந்த கிரேவிக்கு வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. மிளகுத்தூளும் பச்சை மிளகாயும் தான். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா பச்சை மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்ததாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு மூடி தேங்காயில் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்னு பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செகண்டாக எடுத்திருக்க பாலை மட்டும் ஊற்றிக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால், வெங்காயம், உருளைக்கிழங்கு இதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. செகண்டாக எடுத்து தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இப்போ தேங்காய் பால் மட்டன் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
தேங்காய் பால் ஊற்றி 5 நிமிஷம் தான் ஆச்சு. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான மட்டன் ஸ்டோ ரெடி ஆகிடுச்சு. இது டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.